உங்கள் ஆதரவால் வளர்ந்து வரும் இளைய பாரதம் செய்தி ஊடகம் மேலும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை மேற்கொள்ள இருக்கிறது. எங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க விரும்பினால் திரையில் தெரியும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் விரும்பும் தொகையை உங்கள் பங்களிப்பாக வழங்கலாம். நீலம் பண்பாட்டு மையத்தை தான் இதோட இசைவாணி மாதிரி ஆளுநர் உருவாக்குறது இந்த நீலம் பண்பாட்டு மையம். இதுக்கு பின்னணியில் இருக்கிறது பாரதிக்கும் மாரி செல்வராஜன் தான். நீங்க எதெல்லாம் புனிதம்னு சொல்றீங்களோ அந்த புனிதத்தை கூட நாங்க உடைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னதோட விளைவுகள் தான் இந்த விஷயங்கள். அதுலயும் ஒரு படி மேல போய் இப்ப இந்த ஐயப்பன் கோயில்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் வரக்கூடாதுன்ற விஷயமே கிடையாது. இதெல்லாம் முட்டா பயிலுங்க அறிவு இல்லாம பேசுறாங்க. இசைவாணியை கேட்கிறேன், நீ தைரியம் இருந்தா ஏற்கனவே பொம்பளை போய் அடி வாங்குறத பாத்துப்பேன். நீ உள்ள வந்தா என்ன பாருங்க, உள்ள போய் பாரு, உனக்கு என்ன அடி விழுதுன்னு மட்டும் பாரு. ஐயப்பன் கோயில்ல உனக்கு என்ன அடி விழுது நீ மட்டும் தைரியமா உள்ள போய் பாரு. இல்ல இதை சப்போர்ட் பண்றவங்க பூரா பாத்தீங்கன்னா மத புரோக்கர்கள் மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பாடும்போதே சிலுவையை போட்டு பாடுது. அதாவது ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனோ ஒரு உண்மையா ஒரு இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா இந்து மதத்தை காயப்படுத்தி பேச மாட்டாங்க. இங்க இருந்து போற சில பொறுக்கிகள் இருக்குல்ல, இந்த பொறுக்கிகள் தான் இங்கிட்ட போய் பொறுக்கி தின்றக்கான இந்து மதத்தை தப்பா பேசுறாங்க. திருமாவளவனும் ஒரு மத புரோக்கர் தான். பிற மதங்களுக்கு விளம்பரத்தை ஏற்படுத்தி பிற மதங்களுக்கு ஆட்கள் சேர்க்கிற புரோக்கர்கள் இவங்க. இசைவாணிய தைரியமான ராணி இருந்தா திருமாவளவனை கூட்டிட்டு ஐம்பது சும்மா பாட்டு பாடுறதுக்கு நினைச்சுக்கிறீங்க. உள்ள போய் பாருங்க, என்னன்னு தெரியும். இது பொறுக்கித்தனமா எங்க கலாச்சாரத்தை புண்படுத்துற வேலை. இது இந்த பொறுக்கி கூட்டம் நீலம் பண்பாட்டு மையம் பொறுக்கி கூட்டம் பாக்குற வேலை. ஒட்டுமொத்த இந்துக்களும் சேர்ந்து உங்களை திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேன். இந்த இலுமினாட்டி வேலை, இந்த மத புரோக்கர் வேலையெல்லாம் நீங்க தயவு செய்து நிப்பாட்டிட்டு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை கையெடுங்க. விடுதலை சிறுத்தைகள் ஜாதி ரீதியா எடுத்தா என்ன செய்யுது? ஆனா நான் நிறைய பேசுறவங்க சொல்றது ஜாதி ரீதியா எடுக்காது. விடுதலை சிறுத்தைகள் மர்மம் பிடிச்ச கட்சி, அவங்க மட்டும்தான் இந்த வேலையை செய்வாங்க. மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. ஒரு இஸ்லாமியில கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் அந்த பையன் அடிக்க ஒரு முஸ்லீம் உண்மையிலே முஸ்லீமால தொப்பி போட்டு கூட்டிட்டு போனாங்களான்னு தெரியல. இப்படி கூட்டிட்டு போய் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் இணைவிருப்பவர் திரைப்பட தயாரிப்பாளரான AM சௌத்ரி அவர்கள் நம்மளோட இணைவிருக்கிறார். சார் வணக்கம் சார். இளைய பாரதம் சேனல் நேயர்களுக்கு ஓகே சார். இப்போ ரீசெண்டாக நம்ம ஐஎம் சாரி ஐயப்பான்ற பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்குது. அதில் பார்த்தோம்னா இப்போ எல்லாருமே கைது செய்யப்படணுன்ற மாதிரி இசைவாணியை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இசைவாணி பாடியது ரொம்ப வன்மமான ஒரு விஷயம். இது எங்க அதாவது நீலம் பண்பாட்டு மையத்தை தான் இதோட இசைவாணி மாதிரி ஆளுநர் உருவாக்குறது இந்த நீலம் பண்பாட்டு மையம். இதுக்கு பின்னணியில் இருக்கிறது பாரதிக்கும் மாரி செல்வராஜன் தான். ஏன்னா நீங்க சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு மாரி செல்வராஜோட பேட்டியை பார்த்துருப்பீங்க. நீங்க எதெல்லாம் புனிதம்னு சொல்றீங்களோ அந்த புனிதத்தை கூட நாங்க உடைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னதோட விளைவுகள் தான் இந்த விஷயங்கள். அதுலயும் ஒரு படி மேல போய் இப்ப இந்த ஐயப்பன் கோயில்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் வரக்கூடாதுன்ற விஷயமே கிடையாது. இவங்கெல்லாம் முட்டா பயிலுங்க அறிவு இல்லாம பேசுறாங்க. அந்த கோயிலோட கோயில் வழிபாடுன்றதே சில அந்த சம்பிரதாய சடங்குகளுக்கு கட்டுப்பட்டுதான் அந்த கோயிலுக்கு போகணும். இது ஐயப்பன் கோயிலுக்கு கூட கடும் விரதம் இருந்துதான் போவாங்க. கடும் விரதம் இருந்து ஐயப்பன் கோயில் போனதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். நானே இன்னும் ஒரு இந்துவா இருந்து வாழ்நாள் ஐயப்பன் கோயில் போனதில்லை. ஏன்னா அந்த விரதங்கள் மேற்கொள்றதா இருந்தா அவ்வளவு கடுமையா விரதங்கள் மேற்கொண்டு அவ்வளவு மனசு பக்குவப்பட்டால் மட்டும்தான் ஐயப்பன் கிட்ட போக முடியும். அப்படிப்பட்ட கடவுளை நீ அசால்ட்டா பாடுற. எங்க நீ மட்டும் தைரியம் இருந்தாங்க இசைவாணியை கேட்கிற,
நீ தைரியம் இருந்தா ஏற்கனவே பொம்பளை போய் அடி வாங்குறத பார்த்துருப்ப. இசைவாணி நீ உள்ள வந்தா என்ன பாருங்க, உள்ள போய் பாரு, உனக்கு என்ன அடி விழுகுன்னு மட்டும் பாரு. ஐயப்பன் கோயில்ல உனக்கு என்ன அடி விழுகு நீ மட்டும் தைரியமா உள்ள போய் பாரு. ஏன்னா அவங்க அடிக்கிறாங்கன்னா அது தப்பு இல்லை. அந்த சமுதாயத்தின் சடங்குகளையும் நீ மீறி வந்தா கண்டிப்பா ஏற்கனவே ஒரு பெண் போய் அது பெரிய சர்ச்சையாச்சு. அந்த பெண்ணை அடிச்சது அதே அடி 100 மடங்கு இசைவாணிக்கு விழுகும். சார் இப்போ வந்து அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ஹிந்துக்களை அட்டாக் பண்ணிட்டாங்க பேசிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்கள வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு அவங்க பாடலையா சார்? இதை வந்து திருமாவளவன் முதற்கொண்டு மற்ற எல்லாருமே வந்து அந்த மேம் சப்போர்ட் பண்ணுறதை நம்ம அவ்வளோ பார்க்க முடியுது. இல்லை, இதை சப்போர்ட் பண்றவங்க பூரா பார்த்தீங்கன்னா மத புரோக்கர்கள் மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பாடும்போதே சிலுவையை போட்டுட்டு பாடுது, கழுத்துல சிலுவையை போட்டுட்டு. அதாவது இது வந்து ஒரு மதத்தை நீ சார்ந்து போயிட்டீங்கன்னா இந்த மதத்துக்குள்ள இருக்க கலாச்சாரமும் கல்ச்சரும் ஒரு இன்னொரு மதத்துக்கு மதம் வேறுபடும். இது நீ கம்பேர் பண்ணி பேசி, அது நீ இந்துவா பிறந்த பொறுக்கிகள். நீங்க இந்துவா பிறந்துட்டு, அதாவது ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனோ இல்ல ஒரு ஒரு உண்மையா வந்து ஒரு இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா இந்து மதத்தை காயப்படுத்தி பேச மாட்டாங்க. இங்க இருந்து போற சில பொறுக்கிகள் இருக்குல்ல, இந்த பொறுக்கிகள் தான் இங்கிட்டு போய் பொறுக்கி தின்றக்காண்டி இந்து மதத்தை வந்து தப்பா பேசுறாங்க. ஏன்னா நாங்க ஆன்மீகத்தை வந்து பெருசா மதிக்கிறோம். நாங்கெல்லாம் தேவர் பற்றாளர், தேவர் ஃபாலோயர், நாங்கெல்லாம் தேவமாரு. எங்களுக்கு ஆன்மீகம்ன்றது அந்த கலாச்சாரத்தை பின்பற்றிதான் ஆகணும். அப்படி பின்பற்றுவதா அந்த வழிபாட்டு முறைக்கே போக முடியும். அப்படிப்பட்ட இதுல வந்து இசைவாணி பாடினது திருமாவளவன் தப்புன்னு போது, அதாவது திருமாவளவனுக்கு மசூதி இவங்கெல்லாம் வந்து சரியா இருக்கு, இந்து கோயில் சரியா போது திருமாவளவனும் ஒரு மத புரோக்கர் தான். பிற மதங்களுக்கு விளம்பரத்தை ஏற்படுத்தி பிற மதங்களுக்கு ஆட்கள் சேர்க்கிற புரோக்கர்கள் இவங்கெல்லாம் வந்து சொல்றதெல்லாம் வந்து நாங்க எடுத்துக்கிற முடியாது. அதாவது எங்க கலாச்சாரத்தை இதை டிஸ்டர்ப் ஆகிய இந்து மத விஷயங்களையே நீங்க வந்து விமர்சனப்படுத்தணும், இந்து மத விஷயங்களை வந்து நீங்க ஏன் இது பண்ணி பாட்டு பாடணும். அதனாலதான் இசைவாணி மீது இப்ப கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்து இந்து மதத்தை புண்படுத்துறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனால அதே மாதிரி இசைவாணிக்கு தைரியம் தான் யாருமே போய் பாரு, ஒரு தடவை உள்ள வந்தா என்ன பண்ணல, தாடிக்காரன் பேத்தி இல்ல, தாடிக்காரன் பேத்தி தைரியமான ஆளா இருந்தா திருமாவளவன் கூட்டிட்டு போட்டோம். இசைவாணிய தைரியமான ராணி இருந்தா திருமாவளவன் கூட்டிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போட்டோம். சும்மா பாட்டு பாடுறதுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உள்ள போய் பாருங்க, என்னன்னு தெரியும். அதனால யாரையும் காயப்படுத்தாதீங்க. ஒருத்தவங்க வந்து அந்த குறிப்பிட்ட வயசு உள்ள பெண்கள் வரக்கூடாதுன்னா அவர் கண்டிச்சாமி. அந்த அந்த காலகட்ட பெண்கள் வரக்கூடாதுதான் அவங்க சொல்றாங்க. அந்த சமுதாயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதான் சொன்ன மாதிரி எந்த கோயிலுக்கும் உங்களுக்கு தடை இல்லையே, இந்த கோயிலுக்கு ஏன் தடைன்னு சொல்றாங்க. அந்த கோயிலோட அதாவது தவறுதலா கூட போயிடக்கூடாது. நீ மற்ற கோயிலுக்கு தவறுதலா போல கூட யாருக்கும் தெரியாது. அந்த கோயிலுக்கு பர்டிகுலரா தவறுதலா கூட போயிடக்கூடாதுன்னா அவ்வளவு கட்டுப்பாடுகள் வச்சிருக்கோம். நான் உள்ள போனா தின்னப்பா, உள்ள போப்பா, அடி வாங்கி வெளியே வருவோப்பா. இல்ல இசைவாணி மேல இவ்வளவு கேஸ் கொடுத்துமே இன்ன வரைக்குமே போலீஸ் ஆக்ஷன் எடுக்காததை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நம்ம கம்ப்ளைண்ட்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலன்னா தொடர் போராட்டங்கள் வெடிக்கும். கண்டிப்பா இசைவாணியை கைது பண்ணணும். அதே மாதிரி நீலம் பண்பாட்டு மையத்தை முடக்கணும். இதோட பேக்ரவுண்டே நீலம் பண்பாட்டு மையம் தான். இதுக்கு பின்னாடி இருந்து இயக்குறது. அதாவது நீலம் பண்பாட்டு மையத்துல இருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. என்ன அறிக்கை? அதாவது இந்த பாட்டெல்லாம் நாங்க ஏன்னா கோயிலுக்குள்ள நுழையிறக்காண்டி பாடுறோம். ஏன் ஐயப்பன் கோயிலுக்குள்ள இன்னைக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்ல அந்த நிலையில சொல்ற மக்கள் யாருமே அங்க போறது இல்லையா? அனைத்து தரப்பட்ட இன்னைக்கு ஆண்கள் கூட மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு நுழைய தடைன்னு யாரையும் சொல்லவில்லை. அந்த வயது பெண்கள் மட்டும் தான் நுழைய தடை. நீங்க சிலுவை போட்டுட்டு இந்த பொறுக்கி விட்டு பாட விடுவீங்களா? உள்ள வந்தா என்ன பாடு? இது வந்து பொறுக்கித்தனமா எங்க கலாச்சாரத்தை புண்படுத்துற வேலை. இது இந்த பொறுக்கி கூட்டம் நீலம் பண்பாட்டு மையம் பொறுக்கி கூட்டம் பாக்குற வேலை. இதை வந்து நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? நாங்க யாருக்கே வம்புடுத்தோமா? இல்ல நாங்க நீலம் பண்பாட்டு மையத்துல வம்புடுத்தோமா? இல்ல ரஞ்சித்துல வம்புடுத்தோமா? யார்கிட்ட நீங்க எங்களை காயப்படுத்த, எங்களை வம்புடுக்க, எங்க கிட்ட நீங்க உரண்டை இருக்கிறனாலதான் நாங்க திருப்பி உங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த பாடலை நீங்க சர்ச்சை பண்ணி நீங்க இந்த டயத்துல ஏற்கனவே பாடின பழைய பாட்டுன்ற ஏன் நீங்க இந்த டயத்துல பக்தர்கள் போக போற டயத்துல இந்த பாட்டை நீங்க போட்டு விடணும்? அதனாலதான் என்ன சொல்றேன், இன்னும் திருப்பி சொல்றேன், ரஞ்சித், திருமாவளவன் இவங்கெல்லாம் மாறி சொல்றாச்சுன்னா நீங்க எல்லாம் சொல்றவங்க ராணி இருந்தா இசைவாணியை ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு தான் வாங்கினேன். போய் பார்த்துட்டு தான் வாங்கினேன். பார்த்து தருமடி விழுகும், வாங்கிட்டு கூட்டிட்டு வாங்க. சார் இப்போ கரெக்டாக ஏன் ஹிந்துக்களை மட்டுமே டார்கெட் பண்ணி இப்படி மாதிரி வந்து சர்ச்சைக்குள்ளான விஷயங்களை பண்ணுறதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்கள் ஏன் மற்ற மதத்தங்களை வந்து அவங்க வந்து எதுவுமே பேசுறதில்ல, செய்யறதில்ல, ஆனால் ஹிந்துக்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கொச்சைப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க?
இல்ல இப்ப அதாவது வேற்று மதங்கள் உள்ள வந்ததுல இருந்தே இந்து மதங்களுக்கு அந்த வேற்று மதங்கள் 2 மதங்கள் வந்தப்ப அந்த 2 மதங்கள் 1100 வருடங்கள் ஆண்ட பிறகு கூட இந்த இந்து மதம் அழியாம இன்னைக்கு நம்பர் 1 மெஜாரிட்டி மதமா இந்தியாவில் இருக்குன்னா இந்தியா ஒண்ணுதான் இந்து நாடு. இன்னைக்கு இந்து நாடுனா இந்தியா மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்து நாட்டுல இந்து புனிதம் காக்கப்படணும்னு எல்லா மக்களும் இந்துக்கள் இருப்பாங்க. நீங்க இப்ப கூட சொல்லுவாங்க சங்கிக, இந்து மதத்துக்கு ஆதரவா பேசினா சங்கிக, இந்து மதத்துக்கு இன்னைக்கு இல்ல. தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்து மதத்தை அன்னைக்கே நாத்திகத்தை அடிச்சு விரட்டினவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். ஏன்னா சங்கிகள்ன்ற கூட்டம்ன்றது இன்னைக்கு இவங்களுக்குள்ள நடக்கிற அரசியல் சண்டையும் அதற்கு அரசியல் சண்டையை பயன்படுத்தி நீங்க இந்து மதத்தை திருப்பி காயப்படுத்தலாம் ஒரு புது விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா ஒட்டுமொத்த இந்துக்களும் சேர்ந்து உங்களை திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேங்குது. இந்த இருநாட்டி வேலை, இந்த மத புரோக்கர் வேலையெல்லாம் நீங்க தயவு செய்து நிப்பாட்டிட்டு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை கையெடுங்க. இப்ப கர்த்தரை நீ பாராட்டணும், இயேசுவை பத்தி நீ அவங்களை பத்தி நீங்க என்னவோ ஆக்கப்பூர்வமா அவரை பத்தி வழிபாடுதல் அதை பத்தி நீங்க தனிப்பட்ட முறையில கருத்து சொல்லுங்க. இது இஸ்லாமியர்கள் தனிப்பட்ட முறையில் நீங்க கருத்து சொல்லுங்க. நாங்க எல்லாருமே நட்புறவாதம் பழகிறோம். எல்லா மதமும் இங்க ஒற்றுமையா, அதாவது வேற்றுமை ஒற்றுமைன்றது இந்தியாவில மட்டும்தான். அப்படிப்பட்ட இடத்துல நீ பொறுக்கியல் இங்க பிறந்த பொறுக்கி அதுமா, அதாவது அங்க இருக்க மதத்தினர் நான் குற்றம் சொல்லவே மாட்டேன். கிறிஸ்தவரும் உண்மையான இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்களும் கிடையாது. இங்க இருந்து பிறந்து இந்த மதத்துல இருந்து அங்க போய் பொறுக்கி திட்டுறதுக்காண்டி பண்ற பொறுக்கிகள் பண்ற வேலை தானே தவிர்த்து இந்து மதத்தை வேற யாரும் பர்பஸா காயப்படுத்துறது இல்லை. இதுதான் உண்மை. இதுக்குதான் நாங்க போகப்படுறதே. பர்பஸா யாரும் காயப்படுத்தணும் நோக்கமும் கிடையாது. இவர்களது நோக்கம், இவர்களோட வாழ்க்கை, இவர்களோட வளத்திற்காக இப்படிப்பட்ட எச்ச வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். ஒரு கோயில் மேல இந்த டயத்துல கிளப்பி விட்டா, ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டா அந்த கோயில் மேல ஒரு இது பண்ணி வரணும். அதுதான் உங்களுக்கு நெகட்டிவா மாறிடும். உள்ள வந்தா என்ன பாருங்க, திருப்பி சொல்ற உள்ள ஒன்று போய் பாருங்க. ஓகே சார். சார் அடுத்ததான் நம்ம திருமாவளவன் விசிகேவினர், அதாவது வணக்கம்டா மாப்பிள்ள அருண் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவரை போய் 20 பேர் போய் தாக்குற அளவுக்கு என்ன சார் அப்படி ஒரு வன்மம் அவர் மேல? இல்ல அந்த வணக்கம்டா மாப்பிள்ள தம்பி பொதுவான கருத்துக்கள் எல்லாத்தையுமே தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிடுறவர். அப்படிப்பட்டு பதிவிடும் பொழுது திருமாவளவன் சில கேள்விகள் கேட்க உரிமை இருக்கு அவருக்கு. அவர் ஒரு இந்துவா, திருமாவளவன் சில கேள்விகள் முன்னெடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அப்படிப்பட்ட கேள்விகளை அவர் முன்னெடுக்கும் பொழுது அதை கரெக்டான முறையில அவர் தவறாவே பேசியிருந்தா கூட புகார் கொடுத்துருக்கலாம். நீங்க போய் ஒரு காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அந்த பையன் பேசுறது தவறா இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வச்சிருக்கலாம். நீங்க ஏன்னா அம்பேத்கரை பெருசா அவங்க அடையாளமா காட்டுறவங்க, சட்டத்தை மதிக்கிறவங்க இந்த வேலை பார்த்துருக்கணும். இதுதான் நீ திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நேரடியா போய் அடிக்க. அதுவும் அந்த பையன் மாலை போட்டிருக்காரு. மாலை போட்டிருக்க பையனா உங்க இதுல இருக்க ஒரு இஸ்லாமியர், அதாவது இஸ்லாமியர்னே சொல்றதுக்கே தப்பு, கூட்டிட்டு போய் சேர்ந்து அடிக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஒண்ணு சாதி ரீதியா விடுதலை சிறுத்தை தாக்குறது, ஒரு இஸ்லாமியரை கூட்டிட்டு போய் மாலை போட்டவங்க இல்ல எவ்வளவு பெரிய. அதாவது இது எல்லாமே ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் மதம் ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் கிளப்பி விடுற வன்மம். நாங்க விடுதலை சிறுத்தைகளை சாதி ரீதியா பார்க்கணும். அவங்க கட்சியில இருந்து யார் எந்த மதத்துல இருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்தாலும் சாதி ரீதியா மத ரீதியா நாங்க பார்க்கணும். ஆனால் ஒட்டுமொத்த அட்டுழியத்துக்குமே சொந்தக்கார விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே. இவங்க அந்தந்த பகுதியில இப்ப பாத்தீங்கன்னா தேனியில இப்படி தாக்குனதை தேவமார் நிறைய பேர் என்ன எடுத்துப்பாங்க, விடுதலை சிறுத்தைகளை ஜாதி ரீதியா எடுத்தா என்ன செய்யுது. ஆனா நான் நிறைய பேசுறவங்க சொல்றது ஜாதி ரீதியா எடுக்காதீங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு வன்மம் பிடிச்ச கட்சி. அவங்க மட்டும்தான் இந்த வேலையை செய்வாங்க. மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. இந்த ஒற்றுமையை குறைக்கவும் முடியாது. ஆனால் இதை பிளவுபடுத்தினாதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல். மத ரீதியா பிளவுபடுத்தினாரா, இல்லாட்டி ஒரு இஸ்லாமியரை கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் அந்த பையனை அடிக்க ஒரு முஸ்லீம், உண்மையிலே முஸ்லீமால தொப்பி போட்டு கூட்டிட்டு போனாங்களான்னு தெரியல. இப்படி கூட்டிட்டு போய் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுல அவசியமே இல்லை. அப்ப ஜாதி மத பிளவுகள் இருந்தாதான் இங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு புறப்பு நடக்கும். இதுக்காக இப்படி பண்றது மிகப்பெரிய தவறான விஷயம். இனி வரும் காலங்களில் திருமாவளவன் இதுக்கு முன்னாடி அரசியல் பண்ண பொதுநிலை அரசியல் பண்ணணும் எனக்கு முதல்வருக்காக இருக்கிற சொல்றது திருமாவளவன் திருந்தாவிட்டால் அரசியலை விட்டே காணாமல் போக செய்யப்படுவார். சார் இப்போ அவங்க விசிகாவினர் ஒரு ஓகே சார் கொடியை போட்டு போய் அடிச்சிருக்காங்க. இதை எப்படி நீங்க ஜாதி ரீதியான விஷயங்கள் மோதலா உள்ள வருது அப்படின்ற மாதிரி எப்படி உங்களால சொல்ல முடியுது? அதை அப்படி கிடையாதுங்க. விடுதலை சிறுத்தைகளோட அடையாளம் என்ன? இப்ப எங்க பகுதியில என் தேவமார் பையன் அடிச்சா விடுதலை சிறுத்தைகள் என்ன அடையாளத்துல அடிக்குது? ஒரு ஜாதி கட்சி, ஜாதியின் அடிப்படையில் இருக்குது. அப்படித்தான் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் நாங்கள் புரிந்து கொண்டோம், விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த சாதி மக்களுக்கும் சம்பந்தம். விடுதலை சிறுத்தைகள் வன்மத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம்.
இது சாதி பிரச்சனையாக கூடாது, சாதி கலவரம் ஆகக்கூடாதுங்கிறது நாங்க ரொம்ப கரெக்டா இருக்கோம். நாங்க அதை ஃபாலோ பண்ணவும் ரெடியா இருக்கோம். அது போல உடனடியா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதால நாங்க அதை பெருசா ஆக்கல. ஆனால் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கடைசி வரைக்கும் அதோட நோக்கம் என்னன்னா, தன்னை சாதி அடையாளமா காட்டிக்கிட்டு இப்படி எல்லாருக்கிட்டையும் வம்பிழுக்கும் பொழுது இது ஒரு சாதி பிரச்சனையாக மாறும். அதுக்கு குளிர்காயலாம்ன்றது தன்னை பெருசுப்படுத்திக்கலாம், திருமாவளவனை பெருசா போக்கஸ் பண்ணலான்றது அவங்களோட ஒட்டுமொத்த. ஏன்னா நீங்க சமீபத்துல பாத்துருக்கீங்க, போன மாசம் ஒரு வன்னியர் பையனை விடுதலை சிறுத்தைக்கு போய் நீ ஏன் அந்த டிஷர்ட் மஞ்சள் டிஷர்ட் போட்ட, அதான் மஞ்சள் கொலைன்ற ஒன்று செல்லத்துறைன்ற பையனை அந்த அக்னி சட்டி, அவங்க அக்னி சட்டின்றது அவங்க கடவுளுக்கு சமம், அந்த டிஷர்ட் போட்ட பையனை போய் இவங்க தாக்கியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட வன்மத்தை. சாதி ரீதியான தாக்குதல், அங்கிட்டு வன்னியரை தாக்குனா அவங்களுக்கு அரசியல் பண்ண முடியும், இங்கிட்டு இப்ப தேவமார்க்கத்தை வந்து முழுத்தா சண்டை போட்டா அடிச்சா அரசியல் பண்ண முடியும். இப்படி சாதி மத அடையாளத்தோட அரசியல் பண்ணி மலிவான அரசியல் பண்றதா விடுதலை சிறுத்தையோட வேலை. ஆனால் சார், நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து திடீர்னு போன வாரம் வந்து ஒரு பக்கம் சனாதனம் ஒழிப்போம் அப்படின்னு பேசினாலுமே இன்னொரு பக்கம் பழனி கோயில் போயிருக்காரு. ஏன் சார் நீங்கள் பழனி கோயில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் சனாதனம் வேறு கடவுள் பக்தி வேறு அப்படின்ற மாதிரி பிரித்து பேசியிருக்காரு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனா கடவுள் பக்திக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் என்னைக்கு கோயிலை பத்தி இழிவா பேசிட்டாரோ, கோயிலை பத்தி தவறா பேசிட்டாரோ, இங்க என்ன சொல்றது, மயிலாப்பூர்ல சிவன்ல அங்க இருக்கிற ஒரு இயேசுநாதர் புத்தர் இப்படி இப்படி மலிவு பேச்சுகள் பேசுறவரை திருப்பி வந்து இந்து மதத்தை பத்தி, அது வேற சனாதனத்தை பத்தி பேச இவருக்கு என்ன உரிமை இருக்கு? சனாதனம்ன்றது அப்படியே ஒரு அரசியலாக்கி அந்த பிஜேபி கூட எதிர்நிலையா கொண்டு போறாங்க. சனாதனம் எங்க தர்மம், அதை நீங்க விட்டுருக்கு. அதே சனாதன தர்மத்துல அன்னைக்கு என்ன நிலையில இருந்துச்சோ அதுதான் இருக்கும். அதை பேச வேண்டிய இன்னைக்கு இருக்க 2024 அதாவது 2K அரசியல் சனாதனத்துக்கு என்னங்க சம்பந்தம்? இதெல்லாம் எவ்வளவு எச்சம் போறோம். 2Kக்கும் இன்னைக்கு சனாதனத்துல ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்றோமா? சனாதனத்துல இருக்கிற ஏதாவது ஒண்ணு நம்ம கொண்டு வரோமா? எதுவுமே இல்லாத காலத்துல நீங்க சனாதனத்தை எடுத்து தூக்கிட்டு வந்து பேசினா இது வீம்பு, சமுதாயத்தில் ஒரு பிளவு, சமுதாயத்தில் இந்த மத அதெல்லாம் மத டிஃபரன்சியேஷனை காட்டணும், மத இதை காட்டணும். ஏன் அதாவது அன்னைக்கு இருந்த கலாச்சாரத்துல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தா பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், அன்றைய கல்ச்சர் அன்றையோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுல இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம மாறி வந்துட்டோம், எவ்வளோ விஷயங்கள் மாறிடுச்சு. செல்போன் எத்தனை விஷயங்கள் மாறி வந்துருச்சு, இன்னைக்கு நம்ம டோட்டலா டிஃப்ரெண்ட் வேர்ல்டுல இருக்கும். அது உருவாக்கப்பட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுல இருக்கும். இன்னைக்கு வந்துகிட்டு சனாதனத்தை பத்தி பேசி சனாதனத்தை விமர்சனப்படுத்தி இந்துக்களை காயப்படுத்தி திருமாவளவனுக்கு என்ன லாபம்? அப்ப யாரோ ஒருத்தர் திருமாவளவனுக்கு பின்னால நின்று திருமாவளவனை வச்சு ஆப்ரேட் பண்ண, திருமாவளவனுக்கு இதே வேலை என்ன? இதெல்லாம் விட்டுட்டு திருமாவளவன் அவர் அரசியலை பார்க்கணும். அடங்குமுறை அத்துமீறின்னு சொல்லி கொடுத்து இப்படி இருக்கவங்கெல்லாம் போய் வம்புழுக்க விட்டா இதுதான் நான் ஏற்கனவே ஒரு பேச்சு, அம்பேத்கரை காட்டி நீங்க எல்லா மக்களையும் வம்புழுத்து வச்சா அப்புறம் இது என்ன? நீங்க சட்டம் ஒழுங்கு, சட்டத்தை மதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எங்கேயும் உங்க கொடியை கட்ட விட மாட்டேங்க, எப்படி கட்ட விடுவாங்க? நீங்க வன்முறைகளை தவிர்த்து மக்களோட நல்ல நிலையில போனா எல்லாரும் போல சரியா தான் இருக்காங்க. ஏன் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் எல்லாத்தையும் பிரச்சனையா இருக்கு? அதுக்கு காரணம் இரண்டாவாதம், இந்த மக்கள் பிரிவினை பேச்சு. இதுதான் விடுதலை சிறுத்தைகள். அதனால இந்து மதத்தையோ இந்து கோயிலையோ திருமாவளவன் பேசினா நாங்க எப்படி நம்ப முடியும்? அவருக்கு திரும்பி போய் கடவுளை கும்பிட்டாருன்னா நம்ப முடியுமா? அதுக்கடுத்து அது பெரிய தப்பு செய்ய போறாரு, இந்து மதத்துக்கு ஏதோ செய்ய போறாரு, அதுக்கு போட்ட வேஷம் தான் பள்ளி கோயில் போறாரு. சார், உங்க பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.